இங்க கோச்சிட்டு போற அந்த பொண்ணு பின்னாடியே ஹீரோ போய் என் பொண்ணு ஸ்கூல்ல சேர்க்கிற வரைக்கும் நீங்க அம்மாவா நடிச்சா போதும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கெஞ்சுறாரு. நீங்க சும்மா நடிக்க வேணாம், நான் 20,000 yen தரேன்னு சொல்றாரு. இவளும் காசுக்காக ஒத்துக்கிறான். தென் இவ ஃப்ரெண்டு கிட்ட அவன் 20,000 yen தந்ததும் நான் அவங்கிட்டயும் போகாம நான் இந்த கிளப்ல இருந்து தப்பிச்சும் ஓடி போயிடுவேன்னு சொல்லி இவ தனியா பிளான் போட்டுட்டு இருக்கா. அந்த அடுத்த நாள் ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போகிறதுக்காக கிளப்புக்கு வராரு. வந்த ஹீரோ கிட்ட அதிகமா காசு கேட்டு பத்திரத்துல சைன் கேக்குறாங்க. இவரும் காசு கட்டி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாரு. போற வழியில இவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியலையேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவும் சோகமா போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததும் அந்த பொண்ணு ஹீரோட குழந்தை கிட்ட எரிஞ்சு விழுறாங்க. ஹீரோவும் போக போக சரியாயிடும் சொல்லிட்டு விட்டுறாரு. அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டை விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்ண சொல்லி கேக்குறாரு. இவங்க எல்லாமே தப்பா ஃபில் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த அடுத்த நாள் ஹீரோ அவங்க பொண்ணை கூட்டிட்டு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரதுக்குள்ள இந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஆட்டிய போட்டுலான்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்து பாக்குறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வராரு. இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஹீரோ அங்க நடந்த எதையுமே கவனிக்காம அவளுக்கு கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்லி அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுறா. அடுத்த நாள்ல இருந்து இந்த பொண்ணு ஹீரோட பொண்ணு கிட்ட நல்லா பழகுறா. அவளை நல்லாவும் பாத்துக்கிறா. அண்ட் ஹீரோட பொண்ணு அவளோட அண்ணன் கிட்ட போயிட்டு எனக்கு அம்மா வந்துட்டாங்க, நானும் இனிமேல் உன் கூட ஸ்கூலுக்கு வருவேன்னு சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா சொல்றா.